மூல நோய் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. இது பீரியட்ஸ் ஆகிற டைம்ல வரக்கூடிய தலைவலிகள், கைகால் வலி, இடுப்பு வலி, காரணம் உடல் எடை குறையறதுக்கு உதவி செய்யக்கூடியது. சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த கிழங்கு சாப்பிடலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். கருணை கிழங்கு, சேனை கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இதுக்கெல்லாம் என்ன வேறுபாடுங்க? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நிறைய கிழங்கு இருக்கும். இது கருணை கிழங்கு, ஆங்கிலத்தில் யாம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. கிழங்கில் சிறந்தது கருணை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வாரத்துக்கு 3 முறை கட்டாயம் சமைச்சு சாப்பிடுவாங்க. குண்டுடல் கொடுக்கும் உருளைக்கிழங்கு, குண்டுடல் குறைக்கும் கருணை கிழங்கு அப்படிங்கிறது மூலிகை மணி வாசகம். இந்த வாசகத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் கருணை கிழங்குக்கு ஏதோ சில உயர்வான மருத்துவ பண்புகள் உண்டு அப்படிங்கிறத. கருணை கிழங்குல ஆக்சுவலா 2 வகை உண்டு. எலிஃபண்ட் யாம் அப்படிங்கிறது இது சேனை கிழங்கு, இன்னொன்னு ஸ்மாலர் யாம் கருணை கிழங்கு, பிடி கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2ம் ஒரே வகையை சேர்ந்ததுதான். ஆனால் இது வேற. இது சேப்பங்கிழங்கு, கொலோகேசியா, தாரோ ரூட் அப்படின்னு சொல்லப்படும். இதில் வளவளப்பு தன்மை, ஒட்டும் தன்மையெல்லாம் அதிகம். ஆனால் கருணை கிழங்குல வளவளப்பு தன்மை, ஒட்டும் தன்மை இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் கருணை கிழங்குலையும் சேனை கிழங்குலையும். இன்னைக்கு நம்ம இந்த கருணை கிழங்கோட நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னொரு நாள் நம்ம இந்த கொலோகேசியா சேப்பங்கிழங்கை பற்றி பார்ப்போம். கருணைக்கிழங்கு குழம்பு பக்குவமாக செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது உண்ணும்போது நம்ம நாக்கை அரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஏன், கருணைக்கிழங்கை வெட்டும்போது நம்ம கைகளையே அரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால பயந்துக்கிட்டு யாரும் இந்த கருணைக்கிழங்கு சாப்பிடாம விட்டுடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு 10 ஆரோக்கிய நன்மைகள் இது குறித்து சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப உபயோகமாக உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத விஷயமாகவும் இருக்கும். வீடியோவை முழுசாக பாருங்கள். கருணைக்கிழங்கு நம்ம சமைக்க முன்னாடி அதோட தோலை சீவும் போதே நம்ம கைகளில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த தோலை சீவணும் அப்படின்னா நம்மளுக்கு, ஏன்னா கைகள்லேயே நமைச்சல், அரிப்பை கொடுக்கக்கூடியது, அதன் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய சில நச்சுக்கள், அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக வேண்டி கழுவிட்டு அதை நறுக்கும் போது நம்ம கைகளில் எண்ணெய் தடவிக்கிறது நல்லது. அடுத்தது செய்ய வேண்டிய உணவுகளில் அந்த அரிப்பு தன்மை, நாக்கில் நமைச்சல் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை குறைக்கிறதுக்கு புளி சேர்த்துறது, புளி கரைசல் சேர்த்துறது அப்படிங்கிறது நமைச்சல், அரிப்பை குறைக்கக்கூடியது. இன்னொன்று, அரிசி கழுவிய நீரில் இதையும் கழுவி சமைச்சாலுமே ஓரளவுக்கு அந்த அரிப்பு நமைச்சல் குறையும். சில பேர் புளிக்கு பதிலாக மோரும் உபயோகப்படுத்துவாங்க இந்த அரிப்பு நமைச்சலை குறைக்கிறதுக்கு. இதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கு. இந்த முறைகள் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்ம அந்த அரிப்பு நமைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மையை குறைச்சிடலாம். இது என்ன தெரியுதுங்களா? பூ. ஸோ இந்த பூவை குறித்த டீட்டெயில்கள் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இப்போ 1 கப்பு கருணைக்கிழங்கு நம்ம சாப்பிடுவதன் மூலம் 136 கிராம் அப்படிங்கிறது 1 கப்புங்க. 1 கப்பு நம்ம சாப்பிடுவதன் மூலமாக நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும், அதாவது கலோரி அளவுகளில் பார்க்கும்போது 1 கப்பு சாப்பிடுவதால் நம்மளுக்கு 158 கலோரிகள் தான் கிடைக்கும். மாவுச்சத்து அப்படிங்கிறது 37 கிராம். இது ஒரு ஸ்டார்ச்சி வெஜிடபிள், ஸ்டார்ச்சி காய்கறி, மாவுச்சத்து மிகுந்த காய்கறி. அதனால கண்டிப்பாக மாவுச்சத்து இதில் இருக்கு. 37 கிராம். புரதச்சத்து அப்படிங்கிறது 2 கிராம் தான் இருக்குது. கொழுப்பு சத்து இதில் கிடையாது, 0. ஆனால் நார்ச்சத்து இதில் இருக்குது. இந்த நார்ச்சத்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை நம்ம உடம்புக்கு செய்யுது. அதனால் 5 கிராம் நார்ச்சத்து ரொம்ப அவசியமான ஒரு தேவை. இது இல்லாமல் வைட்டமின் சி எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? வைட்டமின் சி ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சியில் 18% நம்மளுக்கு கருணைக்கிழங்கு 1 கப்பு சாப்பிடுவதன் மூலமாக கிடைக்குது. மாங்கனீஸு ஒரு நாளைக்கு தேவையான மாங்கனீஸில் 22% நம்மளுக்கு 1 கப்பு கருணைக்கிழங்கு சாப்பிடுவதன் மூலமாக கிடைக்குது. பொட்டாசியம் சத்து ஒரு நாளைக்கு தேவையானதில் 19% கிடைக்குது. மெக்னீஷியம் சத்து 6% கிடைக்குது. தயமின் அப்படிங்கிற அது ஒரு வைட்டமின்ங்க. இந்த தயமின் சத்து 11% கிடைக்குது. காப்பர் சத்து 23% கிடைக்குது. ஃபோலேட் சத்து 6% கிடைக்குது. எத்தனை தாதுக்கள் இதில் இருக்கு பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தாதுக்களும் வைட்டமின்களும் ரொம்ப தேவை. இப்போ வைட்டமின் சி இருக்கு, உடம்போட எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது.
பொட்டாசியம் சத்து இருக்கு. பொட்டாசியம் நம்மளோட இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. இன்ட்ரெஸ்டிங்கான இதோட மருத்துவ நன்மைகள்ல முதல் நன்மை ஒன்று நான் சொல்கிறேன். மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மூல நோய் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் அந்த மூல நோயோட தொந்தரவை குறைக்கக்கூடியது இந்த கருணைக்கிழங்கு. ஏற்கனவே என்னோட இன்னொரு வீடியோவில் இந்த மூல நோய்க்கு துத்திக்கீரை எந்த அளவுக்கு நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லி இந்த கீரையாக சாப்பிட்றது, அதே மாதிரி இந்த கருணைக்கிழங்குமே நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றதோ பொரியல் பண்ணி சாப்பிட்றதோ கண்டிப்பாக நல்லா கேட்கும் அப்படிங்கிறது உண்மைதான். உணவு தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அடுத்து இரண்டாவது நன்மை சொல்கிறேங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது மாதவிடாய் காலங்களில் இந்த மாதவிடாய் நின்ற பின்னாடி மெனோபாஸ் ஆன பின்னாடி பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் குறையும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கருணைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்கங்க. அதாவது நாளில் 2 வேளை கருணைக்கிழங்கு, அதாவது சாதமை நிறுத்திட்டாங்க. சாதத்துக்கு பதிலாக கருணைக்கிழங்கு, அதாவது அளவு எவ்வளோ அப்படின்னா 390 கிராம் அளவுக்கு கருணைக்கிழங்கு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி 30 நாட்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வராங்க இந்த பெண்களுக்கு. யாருக்கு? மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு, மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு. ஸோ இந்த ஸ்டடியோட ரிசல்ட் என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த குரூப்பில் ஈஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் ஈஸ்ட்ரடயால் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோனும் இந்த 30 நாள் முடிஞ்ச பின்னாடி, அதாவது ஈஸ்ட்ரோன் 26%, ஈஸ்ட்ரடயால் 27% அதிகரிச்சுக்கிறதா இந்த ஸ்டடியோட ஆராய்ச்சியோட முடிவு சொல்லுது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனோட அளவுகள் கூடியிருக்கிறது தான் இது சொல்லுது. ஈஸ்ட்ரோன் ரெண்டுமே ஈஸ்ட்ரோஜன் வகைகள் தான். அப்போ எந்த அளவுக்கு இருக்கு நன்மைகள் இருக்குன்னு பாருங்க. மாதவிடாய் காலத்துல மட்டும் இல்லை, பெண்களை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் ஆகிற டைம்ல வரக்கூடிய தலைவலிகள், கைகால் வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி எல்லாமே குறையுங்க. இது இப்போ கிழங்கை வேக வைத்து மசித்து அதில் வெல்லம் கலந்து சாப்பிடுதல் அப்படிங்கிறது அந்த காலங்களில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல் 2 நன்மைகளே சூப்பராக இருக்குங்களா? சரி, அடுத்து 3வது நன்மைக்குள்ள வருவாங்க. இந்த யாமோட பேர் என்ன தெரியுங்களா? அதாவது சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா டயோஸ்கோரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டயோஸ்கோரியா. இப்போ இன்னொரு ஆராய்ச்சி சொல்கிறேங்க. இந்த கருணைக்கிழங்கு 12 வாரத்துக்கு கிட்டத்தட்ட இல்லை 3 மாதங்கள் இந்த கருணைக்கிழங்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா அதோட நன்மைகள், மூளை சம்பந்தப்பட்ட நன்மைகள் என்னன்னு பார்த்துருக்காங்க. என்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா நியூரான் க்ரோத், நரம்பு வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்னு தெரிய வருது. மூளையோட செயல்பாட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரிய வருது. அதாவது குழந்தைகளுக்கு இந்த கருணைக்கிழங்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்குது, கற்றல் திறனை அதிகரிக்குது போன்ற நன்மைகள் கிடைக்குது. மூளைக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு காரணம் இந்த டயோஸ்கோரியா யாமில் இருக்கக்கூடிய டயோஸ்ஜெனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான் இந்த நன்மைகளுக்கு காரணமாக விளங்குது. 4வது நன்மை என்ன தெரியுங்களா? பசி எடுப்பது குறையும். அதே மாதிரி இதை சாப்பிட்ட பின் இதில் இருக்கக்கூடிய நார் சத்துனால சாப்பிட்ட உணர்வு நார்மலாக அடுத்த வேலை பசி எடுக்காத உணர்வு ஏற்படுது. இந்த நார்ச்சத்து, பசியை குறைக்கும் தன்மை, இந்த விஷயங்கள்னால உடல் எடை குறையறதுக்கு உதவி செய்யக்கூடியது கருணைக்கிழங்கு. அதுதான் முன்னாடி ஒரு பழமொழி சொன்னேன் இல்லையா? உருளைக்கிழங்கு உடல் எடையை கூட்டக்கூடியது, கருணைக்கிழங்கு உடல் எடையை குறைக்கக்கூடியது. 5வது, சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த கிழங்கு சாப்பிடலாமா? அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்க எந்த கிழங்குமே சாப்பிடக்கூடாது, ஒரே ஒரு கிழங்கை தவிர. எக்ஸப்ஷன் இந்த கருணைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கருணைக்கிழங்கு கொஞ்சமாக சாப்பிடலாம். இதுவுமே கலோரி அளவுகள் நீங்கள் பார்த்தீங்க முன்னாடி, மாவுச்சத்து எவ்வளோ இருக்குது, ஒரு கப் எடுக்கும்போது எவ்வளோ இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தேன். அதனால் அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு நிறையலாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் ஒரு கப் அளவில் சாப்பிட்றது அப்படிங்கிறது சர்க்கரை உள்ளவங்களுக்கு நல்லது தான். ஒரு விஷயம் நான் போன பாயிண்டில் சொன்ன மாதிரி பசியை குறைக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சியை குறைக்கக்கூடிய பண்புகள் அப்படிங்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம், சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு. ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதுனால குடலில் கூட இன்ஃப்ளமேஷன், குடல் சார்ந்த பிரச்சனைகள், வயிறு வாயு தொந்தரவுகள் இருந்தாலும் இது நல்லது. எளிதில் ஜீரணமாகக்கூடியது, பெரியவங்க ஈஸியாக சாப்பிடலாம். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, பார்க்கத்தான் கொடூரமாக இருக்குது, ஆனால் இதுக்கு பேர் கருணைக்கிழங்கு. உண்மையிலேயே கருணை வாய்ந்த கிழங்கு. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்களும் சாப்பிடலாம். அலர்ச்சியை குறைக்கக்கூடியது, பெரியவங்களும் சாப்பிடலாம். 6வது, இந்த கிழங்கு கொழுப்பை குறைக்கக்கூடிய கிழங்கா
ஓரளவு கொழுப்பை குறைக்கக்கூடிய, கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது தான். கொழுப்பு குறையிறதுனால இரத்த குழாய்களில் சேரக்கூடிய தேவையில்லாத அந்த கொழுப்பு படிமங்கள், இரத்த குழாய் அடைபடுதல், இதய சம்பந்தப்பட்ட மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரைக்கும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம கருணைக்கிழங்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு கருணைக்கிழங்கை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு ஹோம் டிப்ஸ் சொல்லட்டுங்களா? வேக வைத்த இந்த கருணைக்கிழங்கை மசிச்சு இதை சோம்பும் தனியா பொடியும் சேர்த்து அரைச்ச பொடியில 1 ஸ்பூன் பொடியை இந்த வேக வைத்து மசித்த கருணைக்கிழங்கோடு சேர்த்து அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டும் சேர்த்து சாப்பிடுதல் அப்படிங்கிறது. பட் கொழுப்பு குறையுதா இல்லையா அதை பற்றி தெரியலைனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பாரம்பரியமான முறையில் நம்ம சாப்பிடுவதற்கான வழிமுறைகள் தானே. இதில் கொழுப்பு குறைஞ்சா நம்மளுக்கு நன்மை தான். அடுத்து 7வது, இந்த கருணைக்கிழங்கு கூட தயிர் சாப்பிட்றது அப்படிங்கிறது நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தாராளமாக சாப்பிடலாம். 8வது, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது. கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புலேருந்து நச்சுக்களை வெளியேற்ற பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு நல்லா இருந்தால் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வர்றது தள்ளி போகும், நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வகையில் கருணைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டு கல்லீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். 9வது, முடக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு நோய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஆர்த்தரைட்டிஸு, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸு, மூட்டு வலிகள், மூட்டில் வீக்கம், அலர்ச்சி ஏற்படுறதுனால உண்டாகக்கூடிய இந்த மூட்டு வலிகளுக்கு நிறைய மருந்துகள் இல்லை இது வரைக்கும். இந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தீவிரத்தை தான் குறைக்க முடியுதே தவிர இதுக்கு நிவாரணம்னு கிடையாது. இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு அப்படின்னா இது கருணைக்கிழங்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 10வது, இரத்த அழுத்தம் குறையக்கூடியது. பிபி அளவுகள் கண்டிப்பாக குறையும், கொழுப்புகள் குறையும், பிபி அளவுகள் குறையும். ஏன்னா இதில் நான் சொன்ன ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, பொட்டாசியம் இதில் அதிகம். ஒரு சில காய்கறிகள் பொட்டாசியம் அதிகம் உள்ள ஒரு சில காய்கறிகளில் கருணைக்கிழங்கு ஒன்று. அதனால் இதயத்துக்கு நல்லது. 11வது, புற்றுநோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கக்கூடியது இந்த கருணைக்கிழங்கு. இந்த கருணைக்கிழங்கோட நிறம் அப்படிங்கிறது பல நிறங்கள் இருக்குது. இதை பொறுத்து எந்த அளவுக்கு இது பழுத்திருக்கு, மெச்சூரிட்டி, முதிர்ச்சியை பொறுத்து இருக்கு. இந்த முதிர்ச்சி இப்போ வெள்ளை நிறத்தில் இருக்கலாம், பழுப்பு நிறத்தில் இருக்கலாம், ஊதா நிறத்தில் இருக்கலாம், பிங்க் நிறத்தில் கூட இருக்கலாம். இதில் இந்த பர்பிள் நிறத்தில் இருக்கக்கூடிய கருணைக்கிழங்கு, ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய கருணைக்கிழங்கு அப்படிங்கிறது நம்மளை இந்த புற்றுநோய்கள், கல்லீரல் புற்றுநோய்கள், வயிறு புற்றுநோய்கள், குடல் புற்றுநோய்கள், இந்த 3 புற்றுநோய்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக நம்மளுக்கு ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருது. இங்கே நான் ஒன்று சொல்லிடுறேன், பெரும்பாலான ஆராய்ச்சிகள் அனிமல் ஸ்டடீஸ் தான் எப்போவுமே உணவுகள் பொறுத்த வரைக்கும். அதிகமாக மனிதர்களில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் பார்க்க முடியாது. இந்த கேன்சர் ஸ்டடீஸ்லாம் அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் கல்லீரல் சம்மந்தப்பட்ட நன்மைகளுக்குமே மெயினாக விலங்குகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளாக தான் இருக்கும். ஆனால் முன்னாடி நான் சொன்ன அந்த மாதவிடாய் காலங்களில் இதோட நன்மைகள், இந்த மாதிரி சில விஷயங்களில் மனிதர்கள் இடையேவும் அவங்கள உணவாக சாப்பிட வச்சு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. மொத்தத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் பார்த்துட்டோம். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூவை பற்றி பேசிடுவோம். இந்த கருணைக்கிழங்கு பூ அப்படிங்கிறது பார்க்க நம்ம வீட்டை அலங்காரமாக வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பூக்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கு பாருங்க. பெருசாகவும் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். கீழே கிழங்கு தெரியுது அவங்களுக்கு. இந்த கிழங்கு மேலே இருக்கக்கூடிய பூ அப்படின்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த பூ அப்படிங்கிறது பெரும்பாலான விவசாயிகள் பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பார்க்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு 8 மாதங்களில் இந்த கருணைக்கிழங்கு அறுவடை செய்யப்படும். ஆனால் ஒரு 1.5 வருட காலம் வெயிட் பண்ணி அறுவடை செய்யும்போது இந்த மொட்டுக்கள் வரும். இந்த மொட்டுக்களும் நல்லா பெருசாகும். மொட்டுக்கள் நல்லா பெருசாகிற சமயத்தில் கருணைக்கிழங்கு அறுவடை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் இந்த பூ அப்படிங்கிறது இந்த மாதிரி பூத்தது பின்னாடி 1 அல்லது 2 நாட்குள்ள அதை யூஸ் பண்ணிடணும். பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே அதை வச்சுருக்க முடியாது. இதனால் ஒரு 2 விஷயங்கள்னால இந்த பூ அதிகமாக யாரும் பார்க்க முடியாது, கிடைக்காது. ஒன்று சீக்கிரமாக அறுவடை பண்ணிடுறதுனால பூக்கள் கிடைக்காது. 2வது அப்படியே பண்ணாலும் இதை விற்க முடியாது. இந்த பூவுக்காக வெயிட் பண்ணி விற்றாலும் அதை 1 நாள் 2 நாளில் வீணாக போயிடும். அப்படிங்கிறதுனால இதை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் விவசாயிகள் மத்தியில் சொல்லி வச்சு வாங்கலாம். ஆக மொத்தம் கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு குறித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பொங்கல் நாளில் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவிட்டு வரேன். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.